தமிழ் முதல் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீண்டும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆப்பை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அதாவது எனக்கு கமெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா குக்கர் அப்படின்ற ஒரு ஆப்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு டேட்டிங் ஆப் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அதாவது டேட்டிங் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதே இது தான் இங்கேயும் இருக்குது. பட் இந்த இதில் என்ன, அதாவது அவர் வந்து இதை ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் சொன்னார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அதாவது குக்கர் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா அதாவது மேட்ச், சேட், லைக், டேட், ரிப்பீட். ஸோ இதுதான் அவங்களோட டேக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ப்ளே ஸ்டோரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைக் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. இது முன்னாடியே லான்ச் பண்ண ஒரு ஆப் தான். ஸோ இப்போ தான் ஹைக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஆப் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, இது நல்லதா கெட்டதா, என்ன லொட்டு லொசுக்கு எல்லாத்தையுமே எனக்கு வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்வியூவாக என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றத முதலே சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறம் இந்த ஆப் எப்படி இருக்குன்றதை அதோட இன்டர்ஃபேஸ்லாம் அதுக்கப்புறம் நான் தனியாக போடுறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க. ஓப்பன் பண்ணோடனே லாகின் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதான்றதை பாருங்கள், இல்லைனா அந்த இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து ஒரு லாகின் கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாகின் கொடுக்கலாம். ஸோ லாகின் கொடுத்தா ஒன்று நீங்கள் ஃபோன் நம்பர் வச்சு லாகின் பண்ணணும். அப்படி இல்லை, அதாவது ஃபோன் நம்பரில் ஓடிபி வச்சு லாகின் பண்ணலாம், இல்லை மெயில் ஐடி நீங்கள் லாகின் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ண வேணாம். ஸோ ஃபேஸ்புக்லேயே லாகின் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்காக தான். ஸோ லோடிங்ன்றது வந்துருச்சு. ஃபேஸ்புக் கொண்டுபோது கண்டினியூ கொடுத்தாச்சு. ஓகே, சிங்கின் ஓகே ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணோடனே என்ன வருதுன்னா, ஸோ ஒவ்வொருத்தரோட ப்ரொஃபைல்ஸ் வருது. ஸோ ஆக்சுவலி இது என்ன மாதிரி ஆப் அப்படின்றத நான் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த இதில் ஓப்பன் பண்ணோடனே என்ன வருது அப்படின்னா, அதாவது எடுத்தோடனே ஒரு ஸ்வைப் பட்டன் மாதிரி இருக்குது. அதாவது உங்கள் பிளானை எடுத்தோடனே செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பை பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும், ஃப்ரீ கிடையாது. நீங்கள் மெசேஜ் பண்ணுறது கூட ஃப்ரீ தான், ஃப்ரீ பண்ண முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இதில் வீடியோ சேட் ஆப்ஷன் இல்லை, அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிறணும். ஓகே, வேறு என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 மந்த்துக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, 2 மந்த்ஸுக்கு ஒரு, அதாவது 6 மந்த்துக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அண்ட் 12 மந்த்துக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த 12 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 350 ரூபா கேட்டிருக்காங்க. ஸோ 350 இவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறாங்க. பட் இதுக்கு நம்மளால் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்றது தான் அதிகமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது கெட் 1 வீக் ஃபார் ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வாரம் ஃப்ரீயில் என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, 140 coins for to get free upgrade அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ ஹேவ் 0 coins அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வைட், அதாவது 140 coins இருந்தால் தான் உள்ளே போக முடியும் அப்கிரேட் ஃபார் அ வீக். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு வந்து 5 out of 5, அதாவது ரேங்க்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா 5 out of 5 ஸ்டார்ஸ் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் கொடுக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் 20, அதாவது ஒரு ஆளை இன்வைட் பண்ணால் உங்களுக்கு 20 coins கிடைக்குமா. ஓகேவா, அப்படி கிடச்சி அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 140 coin கிடச்சிச்சின்னா இதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஃப்ரீ பண்ணலாம். அப்போ ஒரு எத்தனை பேர் இருக்கும், 6 பேர் நினைக்கிறேன், 6-7 பேர் இருந்தால் 140 ரூபா உங்களுக்கு 140 coins கிடைக்கும். ஒரு ஆளுக்கு 20ன்னு வச்சோம்னா 7 பேரை நீங்கள் இதை இன்வைட் பண்ணி விட்டுட்டு அவங்க லாகின் பண்ணணும். ஸோ அவங்க லாகின் பண்ணி, அதாவது உங்கள் லிங்க் வழியாக அவங்க போய் லாகின் பண்ணணும். இதை அதிலே ரெஃபரல் கோட் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஃபரல் கோட் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் அடுத்தவங்களுக்கு போகும். ஓகேவா, ஓகே, இந்த இது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஆப்பில் நம்ம லாகின் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து கட்டி இது யூஸா அப்படின்னா 100% யூஸ் கிடையாது தான் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் நான் அந்த 1 வீக் சேலஞ்சை நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்கிட்ட சொல்லிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் இந்த இதில் நீங்கள் இந்த இதுக்கு நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணுறதை விட, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது எவ்வளவோ பெட்டர், அதுதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறையோ யூஸ் பண்ணலையோ அதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல ஒரு வீடியோ சேட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் மெசேஜ் ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மெசேஜ் பண்ணுன்றதுக்கே உங்களுக்கு காசு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த குக்கர் ஆப்பு. ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபோனில் போய் பார்க்கணும் அல்லவா. ஸோ நம்ம ஃபோனுக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க ஃபோனுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபோனில் எங்கே அந்த ஆப் முதல்ல எடுத்து வைக்கணும். ஸோ போகோ X3, ஸோ நான் இப்போ யூஸ் பண்ண போகோ X3 அந்த ஃபோனில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது குக்கர் அப்படின்ற அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இதுதான் அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிங்க் அப்படின்ற கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் அண்ட் பிங்க் ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ரெட் பாய், ஸோ பிங்க் கேர்ள். ஸோ அதான் அந்த இதை மீன் பண்ணுறதுக்காக தான் இது இந்த கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் ஸோ நான் இன்டர்ஃபேஸ் பார்த்தோன்னே இதான் யோசித்தேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோடனையும் ஸோ நிறைய பேரோட
ப்ரொஃபைல்ஸ் வர ஆரம்பிச்சு. ப்ரொஃபைல்ஸ் வந்து லைக் அண்டு ஸ்கிப்புன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்கோட அல்காரிதம் மாதிரி தான். ஸோ உங்களோட ப்ரொஃபைலை போய் அடுத்தவங்ககிட்ட ஷோ பண்ணுது. அந்த ஷோ பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஷோ பண்ணுறத அவங்க ரிப்ளை பண்ணுறதோ இல்லை ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறதோ இல்லையோ அப்படி. ஸோ அந்த மெத்தடில் தான் இதுவும் வேலை செய்யுது. இதுவும் பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணதுனால ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் கனெக்ட் ஆகிற மாதிரி, அதாவது ஃபேஸ்புக் அவங்க ஃபேஸ்புக்கில் வாங்கி பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் இதில் கனெக்ட் ஆகுது. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா லைக் அண்ட் டிஸ்லைக். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு 3 கோடு மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மை ப்ரொஃபைலில் போனீங்கன்னா ஸோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருந்த அந்த ப்ரொஃபைல் தான் இதுலேயும் சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது பண்ணணும்னாலே மொதல் எடுத்தோடனே பே பண்ண சொல்கிறாங்க. நான் ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணணுன்னா கூட நான் ப்ரொஃபைலுக்கு பே பண்ணணுமா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இதில் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைலில் வந்து என்னோடய அடிஷ்னல் என்னோடய இதெல்லாம் போடணும் அப்படின்ற பட்சத்துக்கும் நம்ம பே பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பிளான் இருக்குது. ஸோ அந்த 1 வீக் ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி 7 ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 5 ஸ்டார் ரிவ்யூ நம்ம கொடுக்கணும். ஸோ 2 கொடுத்தா தான் அவங்க பார்த்திங்கன்னா ஒரே வாரத்துக்கு மட்டும்தான் ஃப்ரீ கொடுப்பாங்க. அடுத்து நீங்கள் பே பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அந்த ஒரு வாரம் ஃப்ரீயாக நான் யூஸ் பண்ணதிலே எனக்கு அந்தளவு ஒர்த்தா இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அதை இந்த ஆப்பை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ பே பண்ணுறதுக்கும் இதுக்கும் வேறு விஷயம் கிடையாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லைக் அண்ட் டிஸ்லைக் அண்ட் ஸ்கிப். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லைக்னா ஒரு டிக்கு மாதிரி வந்துடுது. ஸோ அடுத்து மெசேஜிங் ஆப்ஷன் நம்ம போகிறோம். ஸோ மெசேஜிங் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா அவங்க மெசேஜ் பண்ணுறது இல்லை. ஸோ அதை முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது, அவங்க மெசேஜ் பண்ணலை, இவங்க ஆன்லைனில் இருக்காங்க, நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான் அந்த இடத்துல காட்டுது. உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த நான் சரி அவங்க மெசேஜ் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க மெசேஜ் பண்ணவே இல்லை. ஸோ இவங்க ஆன்லைனில் இருக்காங்க, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்ற இதுதான் இதில் வருது. ஸோ ஆக்சுவலாக இது மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னா தான் நீங்கள் மெசேஜ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வீடியோ சேட் ஆப்ஷனும் கிடையாது. ஸோ இதுக்கு போய் நம்ம இவ்வளோ பே பண்ணணுமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தே கிடையாது அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஓகே, அடுத்து என்னென்னா ஸோ நிறைய பேரோட ப்ரொஃபைல் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கணும்ல. ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபைல் ஒவ்வொன்று நார்மலாக தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது, அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து என்னென்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் இதில் நிறைய இது நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நியூ அண்டு ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஆன்லைனில் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட். ஸோ அந்த இது எந்த அளவுக்கு, அதாவது எந்த ஏஜ் டு எந்த ஏஜ், ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இதில் கொடுத்துருக்காங்க. சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இதில் நல்ல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர் மாதிரி தான் இருக்குது. பட் சில விஷயத்தை நம்ம அப்கிரேட் பண்ணணும், அதாவது பே பண்ணி அப்கிரேட் பண்ணணும். ஸோ இதை அப்கிரேட் பண்ணுறது பே பண்ணி தான் அப்கிரேட் பண்ணணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா செக் அவுட் த மேட்சிங். ஸோ அதாவது நம்ம ப்ரொஃபைல் யாராவது லைக் பண்ணிக்காங்களா அப்படின்னா ஸோ அதுக்கும் நம்ம அதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி அதுக்கும் நம்ம பே பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஷனும் இதில் பே பண்ணி தான் ஆகணும், கம்பல்சரி நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதான் இதில் டேரெக்டாக, அதாவது டேரெக்டாகவும் ஸோ 2 இதுலேயும் அப்படி தான் புஷ் பண்ணுறாங்க மேக்ஸிமம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அந்த யூனிக் லுக் அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதுக்கும் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் 1 month to 6 months அண்ட் 12 months ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்லணும், ஃப்ராங்காக சொல்லணும்னா இது 100% ஒரு வேஸ்ட்டான ஆப். இதை ப்ளே ஸ்டோரில் கொண்டு வந்தது வேஸ்ட்டு. ஸோ என்னோடய இதை பார்த்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றது தான் என்னோடய ஃப்ராங்கான ஒப்பீனியன். ஸோ உங்களுக்காக இது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப்போட ரிவ்யூ நான் போடணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்போட ரிவ்யூவும் நான் போட்டிருக்கேன். ஓகே, இது இல்லாமல் வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் இதில் அடிஷ்னலாக இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லைக் அண்ட் ஸ்கிப். ஸோ அந்த ஆப்ஷன் தான் இதில் பேசிக்கலாக எனக்கு எக்ஸ்ட்ராக்ஷனாக இருந்தது. ஸோ மற்றபடி ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணுமா இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வேஸ்ட்டான ஒரு ஆப். நான் இதை அன்இன்ஸ்டால் தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்காக ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு ஸ்டெப். ஸோ இந்த ஆப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா நான் சொல்லணுன்ற ஆசைப்பட்டிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்ற ஒரு நல்ல இதில் சொல்கிறேன். ஓகேவா, என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ 100% இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ண மாட்டேன், நானும் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். ஓகேவா, உங்களுக்கு புரியுது அப்படின்றதுக்காக தான் இது. ஸோ இந்த இதுக்கு நீங்கள் பே பண்ணுறதை ஒரு டிண்டர்ன்ற ஆப்பில் நீங்கள் பே பண்ணலாம். ஸோ இந்த ஆப்போட லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ முடிக்கணும். ஸோ நம்ம ஸ்டூடியோவில் போய் இந்த வீடியோ முடிச்சலாம். வாங்க ஸ்டூடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. என்னோட ஒப்பீனியன் அதில் என்ன அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் அந்த 1 வீக் நான் ட்ரையல் யூஸ் பண்ணதில் என்னோட
இதில் எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த மெசேஜ் நான் சென்ட் பண்ணும்போது அதுக்கு ரிப்ளை வரல. ஏன் அப்படின்றது தெரில. ஸோ ஒருத்தரோ 2 பேரோ மட்டும் தான் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுவும் நான் இன்றைக்கி ரிப்ளை பண்ணால் 3 நாள் கழிச்சு தான் எனக்கு திரும்பி ரிப்ளை வந்துச்சு. அப்படி இருக்கும்போது இது பே பண்ணி யூஸ் பண்ணலாமா, அதாவது நான் யூஸ் பண்ணது ஃப்ரீயில், பே பண்ணி யூஸ் பண்ணுறதுனால ஸோ இதே தான் அங்கேயும் இருக்கும், என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அந்த 3 days ஒரு 2 days ஆகலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாமா, இதுக்கு தைரியமாக நீங்கள் பே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது பே பண்ண வேணாம். அதுதான் என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் உங்களோட காசு நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ அந்த காசை இதுக்கு வேஸ்ட் பண்ணுறதை விட நல்ல ஏதாவது ஸோ நல்ல ஒரு ஆன்டிவைரஸ் கூட நம்ம அதை வேஸ்ட் பண்ணலாம். ஓகேவா, எப்படி வேஸ்ட் பண்ண போகிறதும் உறுதியாச்சுன்னா ஒரு கேமு கூட இதை வேஸ்ட் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி தேவையில்லாத ஆப்புக்கெலாம் நம்ம வேஸ்ட் பண்ணுறது 100% வேஸ்ட்டு தான். ஓகேவா, அதனால் நீங்கள் அப்போ கண்டிப்பாக நான் பே பண்ணி இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அது Tinder சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். பட் வீடியோ கால் பண்ணணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த Tinderவோட ஆப்பை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி நான் மொதல் சேனல் ஃபஸ்ட் எடுத்தோன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ 3ஓட இதுவும் பேர்படி பேராக உங்களுக்கு கொடுத்துருப்பேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஸோ ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. ஸோ அந்த வீடியோ பிடிக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கே புரியும். ஸோ பட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும். கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள். ஆலில் செட் பண்ணால் தான் நம்ம புரிய வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ வாட்ஸ்அப் நம்பர், ஃபேஸ்புக் ஐடி, ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அண்டு இன்ஸ்டாகிராம் ஐடி, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் வீடியோஸ் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கும் வந்தாச்சு. ஸோ அதுவும் அப்லோட் பண்ணலாம். ஓகேவா, ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி எனக்கு வீடியோ முடிஞ்சு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பிளைன் சீரிஸ், ஸோ எஸ்டிகே எக்ஸ்பிளைன் சீரிஸ்னு கூட இதை சொல்லலாம். ஸோ அந்த இதில் தான் நான் அந்த பிளேலிஸ்ட்டில் தான் இது போட போகிறோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி எனக்கு வீடியோ முடிஞ்சு. ஸோ ஓகே, பாய்.